ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு பெக்கன் ஆர்டர் வித் மீ. இந்த பிரேஸ்லெட் ஃபுல்லாகவே நம்ம இந்த கஸ்டமருக்கு கிவ் அவே கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான பிரேஸ்லெட்ஸ் தான் இந்த 5 பிரேஸ்லெட்ஸுமே. அதுக்கப்புறம் அவங்க 2 பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் பீட்ஸ் வித் பட்டர்ஃப்ளை, இன்னொன்று இன்ஃபினிட்டி பிளாக் அண்ட் ஒயிட் கிராக்கர் பீட்ஸில் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பிரேஸ்லெட்டும் நமக்கு ரிட்டர்ன் வந்துருந்துச்சு அந்த கஸ்டமர்கிட்டேருந்து சைஸ் பத்தலன்னு சொல்லி. ஸோ அதை திரும்ப மேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இது 3ன்னு போட்ட மாதிரி ஒரு பிரேஸ்லெட், இது கூடவே சாம்ஸ் மட்டும் தனியாக ஒரு ஜம்ப்ரிங் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் பேக் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அழகாக பேக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த 5 காம்போ பிரேஸ்லெட் சாம்ஸ் இல்லாமல் 100 ருபீஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பிரேஸ்லெட் 5 பிரேஸ்லெட்டுமே அவங்க கலர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போது இந்த பிரேஸ்லெட் எல்லாத்தையுமே நம்ம ஒரே கஸ்டமருக்காக தான் இப்போ பேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம கிவ் அவே கொடுத்ததில் இந்த 5 பிரேஸ்லெட்டுமே அவங்களுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தோம். சரி, கிவ் அவே கிஃப்ட்ஸ். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளோட ஏதாச்சும் ஒரு வீடியோவை நீங்கள் ஸ்டோரி போட்டிருக்கணும். உங்கள் ஸ்டோரி பார்த்த சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள யாராச்சும் 5 பேர் நம்மளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து அவங்க ஒரு 3 மெம்பர் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. 5 மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு யாருமே பண்ணலை, இதை பெருசாக எடுத்து பண்ணலை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிவ் அவேல இது அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நானும் விட்டுட்டேன். ஸோ இவங்க 3 பேருக்குமே இந்த 5 பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர் நம்மளோட ரெகுலர் கஸ்டமராக இருந்திருந்தாங்க. ஸோ இந்த தடவை ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. ஐ எம் ரியலி சாரிடா, நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி நடக்கும்னு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு நம்ம ஃபோன் சாம் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தோம். இந்த லிப் ஸ்டாம் வந்துட்டு நான் பிடிச்சிருந்துச்சுன்னு தான் வாங்கினேன். ஸோ எனக்கு இந்த கஸ்டமர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த சாம்ஸை வந்துட்டு நான் அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.